வணக்கம் மக்களே. போன அத்தியாயத்தில் மனோகரன் சுந்தரியை நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குற அப்படின்னு அவன் சத்தம் போட்டான். வெளியில் வந்தோன்னே தனிந்த குரலில் கோபமா என்று கேட்டான். உள்ளே இருந்த கோபமும் தாபமும் அந்த குரலிலும் முகத்திலும் மறைந்துவிட, நான் உதவிதானே செய்ய போனேன் அப்படின்னு கேட்டா. தெரியும், ஆனால் அது யாருக்கான உதவி? தாகம் என்றால் தண்ணீர் கொடுப்பது உதவியாகாதா? யோசிமா, நீ வெளியிலேருந்து வந்திருக்க. உன் கைகளில் நிறைய கிருமிகள் இருக்கக்கூடும். அதோடு அவன் இப்போதுதான் நோயிலிருந்து மீண்டிருக்கிறான். இந்த கிருமிகளை அவன் தாங்குவானா என்பது ஒரு புறம் இருக்க, அவன் மீது எத்தனை கிருமிகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அது உன்னை தொற்றினால் என்ன பண்ணுவது? நான் தண்ணீர் டம்ளரை தானே கொடுக்க போனேன். தண்ணீர் டம்ளரை தான் கொடுக்க போனேன். ஆனால் கன்னியப்பன் கொஞ்சம் மோசமானவன். அசைய முடியாதது போல நடித்து தூக்கி சாய்த்து வைத்து தண்ணீரை கொடு என்பான். அவன் அறைக்குள் நான் பெண் நர்சுகளே விடுவதில்லை. அத்தோடு அவனது கை பக்கத்தில் மணி இருக்கிறது. அவனுக்கு தெரியும். அதை அடித்து அவன் நர்ஸை அழைத்திருக்கலாமே. ஏன் தண்ணீர் கேட்டான்? ஓ ஆமாம், மீன் குஞ்சு போல இப்போது வாயை திற என்று மெல்ல கடிந்தான் மனோகரன். நான் உங்களுக்கு உதவி செய்வதாகத்தான் அதை செய்ய போனேன் என்று இழுத்தாள். தெரியும் என்று அவளை திடுக்கிட வைத்தான் அவன். அவள் யோசனையாக நோக்கவும், எனக்கு உதவி செய்யத்தான் உனக்கு எப்போதும் விருப்பம் என்று எனக்கு தெரியும். திருச்சியில் பாலு சாரையும் சரஸ்வதி ஆண்டியையும் பார்த்து சின்ன சின்ன சகாயங்கள் செய்ததன் அடிப்படை நோக்கம் கூட அதுதான் என்று என் யூகம். சரிதானா? சரியாகத்தான் இருக்க வேண்டும். மீன் குஞ்சு போல வாயை திறக்காதே என்று சிரித்தவாறு நீயும் செய் என்பது போல சைகையை செய்துவிட்டு அலுவல் அறையில் இருந்த வாஷ்பேஷனில் கைகளை சோப் போட்டு கழுவி கொண்டு நகர்ந்தான் மனோகரன். மருத்துவ தொழிலுக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம்தான். அவன் சொன்னபடியே செய்கிற பாவனையில் முகத்தை அவனுக்கு காட்டாமல் மறைந்து நின்றபடி சுந்தரி யோசித்தாள். இவன் இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறானே, அவளது உள்ள அந்தரங்கத்தையும் அறிந்து வைத்திருப்பானோ என்று எண்ணுகையில் அவளை மீறி அவளது கன்னங்களில் கதகதப்பு பரவியது. கால் பெருவிரலை அழுத்த ஊன்றி முகசிவப்பை சவன் செய்தவாறு எப்படி தெரியும் என்று வினவினாள். செல்வநாயகி ஆண்டி. அந்த ஆண்டிக்கு உலக அனுபவம் அதிகம் இல்லாத போதும் அறிவு கூர்மை அதிகம். உன் வீட்டாரிடம் இது பற்றி வாயை திறக்காதவர்கள் வாசுவின் முடிவை நான் ஏற்றுக்கொண்ட விதம் பற்றி என்னென்ன விதமாக திரும்ப திரும்ப கேட்டாய் என்று என்னிடம் சொன்னார்கள். எப்போது என்று அவள் பேச்சில் குறுக்கிட்டாள். அவளாக மன்னிப்பு கேட்ட பிறகும் அவன் ஒன்றும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லைதானே? நீங்கள்தான் அதற்கு பிறகு ஆண்டியை போய் பார்க்கவே இல்லையே. இதை மூட்டை கட்டி கொண்டு வந்து உங்களிடம் எப்போது சொன்னார்களாம்? கிண்டலாக நோக்கிவிட்டு மனோகரன் கேட்டான். நேரில் பார்க்க முடியாவிட்டால் என்ன, ஒருவரோடு ஒருவர் பேச முடியாதா என்ன என்று மேதை மீதி இருந்த டெலிஃபோனை காட்டி புன்னகை செய்தான். இதை மறந்தேனே என்று அசடு வழிந்தது போது அதை காட்டிக்கொள்ளாமல் வரவில்லை என்று வருத்தப்பட்டார்களே தவிர ஃபோனில் பேசியதாக என்னிடம் சொல்லவே இல்லையே. அதுதான் சொன்னேனே, ஆண்டி கெட்டிக்காரர்கள் என்றால் குறைந்தபட்சமாக வாரம் ஒரு தரம் அவர்களோடு பேசுவேன். அவர்கள் நேரில் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டது கூட உனக்காகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். உன் முகம் எப்படி மாறுகிறது என்று கவனித்திருப்பார்கள். கவனித்து இவனிடம் அறிக்கை தாக்கல் செய்தார்களோ? பழைய கேள்வி மீண்டும் தோன்ற, ஆனால் நீங்கள் என்னிடம் பேசவே இல்லையே என்று வருத்தத்தை மறைத்து கொண்டு சாதாரணம் போல வினவினாள் அவள். எப்படிம்மா எப்படி? அன்றைக்கு ஹோட்டலுக்கு ஃபோன் செய்தபோது எப்படி கத்தரித்தாய்? அங்கே சூழ்நிலை எப்படியோ என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லி கொண்டு காத்திருந்தேன். நீயாக ஏதாவது செய்வாய் என்று அதற்குள் இங்கே வேலை நெட்டி முறித்துவிட்டது என்று தோளை குலுக்கினான் மனோகரன். எப்படியும் ஒரு சைகை உன்னிடமிருந்து வந்து கொண்டேதான் இருந்தது. அவன் சொல்வதும் சரி என்றுதான் தோன்றியது. ஆனால் இன்று இவ்வளவு கோபப்பட்டீர்கள் என்று விளக்கம் கேட்டாள். மனித இயல்பு பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருப்பாள். நீ எனக்கு உதவி செய்ய விரும்பினாய், சரிதான், அது அடியோடு வேறு விஷயம். ஆனால் அந்த பெரியவர்களுக்கு அது உண்மையான நன்மையாகுமா? அவர்களுக்கு நேர்ந்தது பெரிய இழப்பு என்று உனக்கு நன்றாக தெரியும். அதை பின்னிக்கு தள்ளிவிட்டு இப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்து இதையெல்லாம் செய்திருக்கிறேன் போதாதா என்று அதிலே திருப்தி அடைந்து கொள்வது சரியல்ல. அதையும் நீ செய்யலாமா என்று எண்ணினேன். அதனால்தான் ஆத்திரப்பட்டேன். அவனது விளக்கம் ஒரு விதமாய் திருப்தி அளித்தாலும் மற்றொரு விதத்தில் அவளை கடுமையாக தாக்கியது. மனோகரன் சொன்னது அந்த பெரியவர்களுக்கு நன்மை நடக்கவில்லை என்றான்.
ஆனால் அவர்களுக்கு அவள் செய்த உதவிகள் அவர்களே அறியாத இழப்போடு ஒத்து நோக்கினால் ஒன்றுமே இல்லை. எதிர்காலத்தில் இந்த உதவி நிறுத்தப்பட்டால் அவர்கள் இன்னும் நோவார்கள். இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். செய்யாதவரை மனோகரனுக்கு நிம்மதி இராது. அவனது நிம்மதிக்காகவாது அவள் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். ஆதரவற்ற அந்த மாதிரி பெரியவர்களுக்கு மனோகரன் விரும்புகிற விதமாய் எப்படி செய்வது என்று சுந்தரி தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினாள். அந்த ஹோட்டல் அமைக்கும் உரிமை மட்டும் அவள் கையில் இருந்திருந்தால் அந்த வேலையை அடியோடு நிறுத்தி விடுவாள். ஆனால் அந்த அதிகாரமும் பெரும்பாலும் ரஞ்சிதத்திடமே இருந்தது. அந்த உரிமையை அவள் விட்டு கொடுக்க போவதும் இல்லை என்பதோடு கட்டிடக்கலை நிபுணர் கருத்தும் எதிராக அல்லவா இருந்தது. அதனால் சுந்தரியின் கண்முன்னே சொடக்கு போட்டு அவளது கவனத்தை கவர முயன்று கொண்டிருந்தான் மனோகரன். யோசனை கலைந்து அவள் ஏறிட்டு பார்க்கவும், என்ன உண்மையான பகல் கனவா? போதும், விழித்துக்கொள், கிளம்ப வேண்டும் என்று அவசரப்படுத்தினான். கார் கிளம்பியதும், இன்று உன்னை உங்கள் ஹோட்டலிலேயே இறக்கிவிடப் போகிறேன் என்று அறிவித்தான். அவள் துள்ளி குதிக்காத குறைதான். ஐயோ, ஏன்? பக்கவாட்டில் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, இந்த கேள்விக்கு இன்னமும் பதில் தெரியவில்லை என்றால் இந்த அழகான மண்டைக்குள் ஒன்றுமே இல்லைதான் என்று அர்த்தம் என்று தோளை குலுக்கினான் மனோகரன். உங்கள் அத்தையை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றார் சுந்தரி. ப்ளீஸ் வேண்டாம்ப்பா, எல்லோருக்கும் பெற்றோர் மட்டும்தான். ஆனால் எனக்கோ என் அத்தையும் சேர்ந்து. இது சரிப்படாது. வேறு வழிதான் பார்த்தாக வேண்டும். அம்மா கூட சொல்லி கொண்டே இருந்தார்கள். என்ன சொன்னார்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டார் சுந்தரி. ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, உன்னை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை என்று உதட்டை பிதுக்கினான் அவன். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உன் ரஞ்சிதம் அத்தையை நேரில் பார்த்து பேசப் போகிறார்களாம். அந்த ரஞ்சிதம்மாவுடைய மருமகளை பாராமல் தூக்கம் வரமாட்டேன் என்று வேலை நிறுத்தம் செய்கிறதாம். அவளை பார்க்க அனுமதி கேட்டு திடீரென்று ஒரு நாள் வந்து நிற்பார்கள் என்று மிரட்டுவது போல சொன்னான். சுந்தரிக்கு சிரிப்பும் வியப்பும் பயமாகவும் இருந்தது. கோபம் வந்தால் அத்தை என்ன செய்வாள் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் திருமதி சாந்திமாதேவன் சமாளித்து கொள்வார் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அத்தை ஏதாவது நோக சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவது? நாவினால் சுட்டப்புண் ஆறாதே. வீட்டு பெரியவர்களை, முக்கியமாக ரஞ்சிதத்தை கொஞ்சமேனும் தயார் பண்ண முன் மனோகரனோ அவனுடைய அன்னையோ தன் இடத்துக்கு வருவது அவ்வளவு சரியென்று என்று சுந்தரிக்கப்பட்டது. எனவே இப்போது வேண்டாமே என்று அவள் கேட்டுக்கொண்டிருந்த போது திடீரென அவனது செல் ஒலித்தது. பேசியவனின் முகம் இறுகியது. இதோ உடனே வருகிறேன் என்று கூறி மனோகரன் செல்லை அணைக்கவும் சுந்தரி கைப்பையை எடுத்துக்கொண்டு இறங்க தயாராகினாள். என்னை இங்கே எங்கேயாவது பஸ் நிறுத்தத்தில் இறக்கி விடுங்கள். மனோகரன், பஸ் பிடித்து போய் விடுகிறேன் என்றாள் அவள். பார்வை கனிய, உன்னை வேனில் போக விடாமல் கெடுத்ததும் இல்லாமல் இங்கே தனியாக திருச்சியில் இறக்கி விடுகிறேனே. அங்கே தெரிந்தவர் டாக்ஸியில் உன்னை அனுப்பி விடுகிறேன் என்று காரை திருப்பினான் மனோகரன். சிறு அமைதியின் பின், யாருக்கேனும் ஆபத்தான நிலையா என்று விசாரித்தாள் அவள். ஆபத்தில்லை, பிழைத்து கொண்டாள். ஆனால் அவளது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவளாக தந்தால்தான் உண்டு என்று சொல்லலாம் என்று அவன் சொன்னதும், நீனா என்றார் சுந்தரி. ஆமாம், அவள்தான். இன்று இல்லத்தில் அம்மாவோடு பார்த்தாயல்லவா, அந்த பெண் நீனாவே தான். தற்கொலை மனோபாவம். கையில் கத்தியால் கீறி சரியான நேரத்தில் அம்மாவோடு இல்லத்துக்கு போய் வந்த பிறகு நன்றாக இருப்பதாக நண்பன் வந்து நிம்மதியோடு சொன்னான். இப்போது திரும்பவும் இப்படி. இத்தனைக்கும் அவளை கடிந்து கூட யாரும் பேசவில்லையாம். இப்போது என்ன செய்தாலாம்? ஃப்ளக் ஒயரை கையில் சுற்றி கொண்டு சுவிட்சை போட்டிருக்கிறாள். நல்ல வேளையாக இது போல ஏதாவது என்றால் தானாக ட்ரிப் ஆகிற மாதிரி வீட்டில் செய்து வைத்தார்களாம். ஒரு ஷாக்கோடு மின்சாரம் போய்விட பிழைத்து கொண்டாள். இப்போது ஹா என்று கிடக்கிறாளாம். பயந்து போய் கூப்பிட்டார்கள் என்றான் அவன் எரிச்சலை உள்ளடக்கிய குரலில். அவளுக்கு என்ன குறையாம்? குறையில்லாதான் குறை. அழகு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அலங்காரம் பண்ணி கொள்ள தெரிகிறது. சின்ன வயது, ஆனால் புத்தி போகிற போக்கை பார். ஆனால் என்ற யோசனையில் மூழ்கினான் அவன். யோசித்துவிட்டு, இப்படி ட்ரிப்பாகிற மாதிரி வீட்டில் எப்போது செய்தார்களாம் என்று கேட்டார் சுந்தரி முகம் மலர. தேசிகன் சார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சென்ற ஆண்டு இந்த வீட்டை கட்டும்போதே அதுபோல அவர் செய்து வைத்ததை எல்லோரும் புகழ்ந்ததாக நினைவு. ஏன் கேட்டாய் என்று அவள் கேட்டான். அப்படியானால் ட்ரிப்பாகிற விஷயம் அவளுக்கு தெரிந்துதானே இருக்கும். இது தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் உயிருக்கு உண்மையான அபாயம் இல்லாத விதத்திலேயே நீனாவின் தற்கொலை முயற்சிகள் இருப்பதாகவே தோன்றவில்லையா? கையை கீறி கொண்டது ஆபத்துதான், ஆனால் கண்டுபிடிக்கக்கூடியது தானே என்று தயக்கத்துடனே சுந்தரி கேட்க, பிரமாதம் என்று பாராட்டினான் அவன்.
பெருமையுடன் அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு, என் அபிப்பிராயமும் அதுதான். கிட்டத்தட்ட என்னைப் போலவே எண்ணத் தொடங்கியிருக்கிறாய். இது மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் ஒத்த மனம் என்பார்களே, இதுதான் போல. எனக்கு சரியான உதவியாளராக இருப்பாய் என்று தோன்றுகிறது. முழு நேர வேலை தர ஆசைதான். இருந்தினும் நீங்கள் பெரிய ஹோட்டல்காரம்மா, ஏற்பாயோ மாட்டாயோ என்று தெரியாமல் கேட்க பயமாக இருக்கிறது என்று மனோகரன் கூறிய விதத்தில் சுந்தரிக்கு சிரிப்பு வந்தது. ஹோட்டலுக்கு வந்து அவளை இறக்கி விடப் போகிறேன் என்றவன் இவனா பயப்படுகிறவன். அவன் ஒத்த மனம் என்றது மனதை குளிர்வித்தது. இதை இன்னமும் என்னென்ன வகையில் நிரூபிப்பது? திருச்சியை அடைந்ததும் அவளை வாடகை காரில் அனுப்பும் விஷயம் ஒத்த மனமாய் இருவருக்குமே நினைவு வர மறுத்தது. நீனாவுடன் நர்ஸை உட்கார வைத்துவிட்டு அண்ணனும் தம்பியும் முன்னறையில் இருந்தனர். நீனாவுடைய தாய் இன்னொரு அறையிலும் அழுது கொண்டிருந்தாள். முன்னை போல நீனா இப்போது அழவில்லை. டாக்டர், ஆனால் இந்த ஷாக் அவள் மூளையை என்னவும் செய்து விட்டதாகவோ என்று பயந்தார்கள். ஒரு மாதிரி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பார்க்கிறேன் என்று நீனாவின் அறையினுள் சென்றான் மனோகரன். சில சோதனைகளின் பின்பு சுந்தரியை அழைத்து, அவளுக்கு ஒன்றுமில்லை, மின்சார அதிர்ச்சி எப்படி இருக்கும் என்று தெரியாமல் செய்துவிட்டு பயந்து கிடக்கிறாள். நீ பேசிப்பார் என்றான். நான் என்ன சொல்லட்டும் என்று திகைத்தாள் அவள். குனிந்து, டாக்டருக்கு முழுநேர உதவியாள் என்றால் சும்மாவா? ஒத்த மனம் சொல்லும், செய்து பார் என்று தனிந்த குரலில் கூறினான். அவளது கன்னத்தை லேசாக வருடிவிட்டு நண்பன் இருந்த முன்னறைக்கு போய்விட்டான். அவ்வளவு நம்பிக்கையோடு சொல்கிறான். அதற்குமே சுந்தரி தயங்கவில்லை. சில சமயம் இது போல மின்சார சாதனங்கள் சரியாக வேலை செய்வதில்லை. அது தெரியாமல் அசட்டுத்தனமாய் நிஜமாகவே உயிரை விட பார்த்தாயா என்று நீனாவின் காதலியில் குனிந்து சுந்தரி கூறவும் நீனாவின் உடல் ஒரு நடுக்கம் நன்றாகவே தெரிந்தது. ஜிவ்வென்று உழுக்கும் மின் அதிர்ச்சி எளிதில் மறையக்கூடியது அல்ல. அடுத்த முறை இன்னமும் ஜாக்கிரதையான வழியை தேர்ந்தெடு. ஆறு, கிணற்றை கூட நம்ப முடியாது. ஏதாவது காரணத்தினால் திடுமென தண்ணீர் அளவு உயர்ந்து விடக்கூடும். அப்புறம் தூக்க மாத்திரையை உன் உடம்பு தாங்குமோ என்னவோ. ஆத்திரத்துடன் எழுந்து அமர்ந்தாள் நீனா. சற்று பொறுத்து வீட்டினர் ஒருவருக்கொருவர் கலந்து பேசட்டும், அதிலேயே சரியாகி போகும், நாம் போகலாம் என்று சுந்தரி வர மனோகரனும் கிளம்பிவிட்டான். திரும்பி வரும் வழியில், நாம் நினைத்த மாதிரியே நீனா போட்டது நாடகம்தான். அவளுக்கு தாய் தந்தை தன்னை அதிகம் கவனிக்க வேண்டும் என்ற ஆசை. அவர்கள் இருவருக்கும் வேலைதான் பெரிது. தனக்கும் கணவருக்குமான 20-30 வருட வருகிறதே என்றால் அந்தம்மா இவ்வளவு நாள் ஹாஸ்டல், தாத்தா வீடு என்று நீனா கழித்திருக்கிறாள். படிப்பு முடிந்து தாத்தாவும் மறைந்து விட்டார். ஆவலாக பெற்றோரிடம் வந்தால் நீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அவளுடைய பெற்றோர் குயிலினம் போல இருப்பது போல ஆண்டுகள் பொறுப்பை அடுத்தவரிடம் தள்ளிவிட்டு வாழ்ந்து இப்போது ஏற்க பிடிக்கவில்லை. இவர்களிடம் கெஞ்ச மனமின்றி பெண் கெட்டிக்காரியாக இப்படி மிரட்டி இருக்கிறாள். இப்போதும் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருந்தால் தனக்கு உயிர் போய்விடும் என்றால் பெற்றவள். அவருக்கு 30,000 வருவதால் அவரும் வேலையை விடக்கூடாதாம். சரி அம்மா, பெண்ணில் யார் தொடர்ந்து உயிரோடு இருப்பது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று விட்டு வந்தேன். சரிதானா இல்லையா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் மருந்துக்கு கூட மனோதத்துவம் படித்ததில்லை என்று முடித்தாள் சுந்தரி. இந்த பிசாத்து காரை ஓட்ட வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் என் பாராட்டே வேறு மாதிரி இருக்கும் என்று பெருமூச்சு விட்டான் அவன். எனக்கு இதுவே போதும்பா என்றாள் அவள் சாதுவாக. ஒத்த மனம் இவ்வளவு வித்தியாசப்படக்கூடாதுப்பா என்றுரைத்து சிரித்தான் அவன்.